ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கீர்த்தனா பியூட்டி பார்லர். இன்னைக்கு பெடிக்யூர் பற்றின ஒரு வீடியோஸ் தான். நிறைய பேர் வந்து பெடிக்யூர் பண்ணிக்கிறதுல அது ஏன் தெரியல. பெடிக்யூர் பண்ணிக்கிறதுனால நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. காலை ஆணி இருக்கிறவங்க, காலில் வந்து பித்த வெடிப்பு இருக்கிறவங்க, காலில் வந்து இறந்த செல்கள் இருக்கிறவங்க தான் வந்து பெடிக்யூர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே பெடிக்யூர் பண்ணிக்கலாம். இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, எல்லாமே பண்ணிக்கலாம். காலில் வந்து நம்ம மசாஜ் கொடுக்கறது மூலியமா வந்து கால் நரம்புகள் நல்லாவே வேலை பார்க்கும். நம்ம காலுக்கும் தலைக்கும் நரம்புகள் ஜாயிண்டா இருக்கு. அதனால காலுக்கு நீங்க பண்ணிக்கிறது மூலியமா தலையில உள்ள நரம்புகளும் சரியா வேலை பார்க்கும். இதனால நீங்க ஸ்ட்ரோக் போன்ற நோயில இருந்து நீங்க அவாய்ட் ஆயிக்கலாம். அதோடு மட்டும் இல்லைங்க, நம்ம காலுக்கு நம்ம மசாஜ் பண்ணிக்கிறதுனால நம்மளோட ஹேருமே வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். நீங்க வந்து காலுக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறதுனால உங்களோட உடம்புமே வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நீங்க காலுக்கு மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரீயா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, எந்த ஒரு பெயின் இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மொட்டிங்கால் வலி இருக்கிறவங்க, குதிங்கால் வலி இருக்கிறவங்க, கிண்டக்கால் வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெடிக்யூர் பண்ணிக்கலாம். மற்றவங்களும் நீங்க பெடிக்யூர் பண்ணிக்கோங்க. அது உங்க உடம்புக்கும் சரி, தலைக்கும் சரி ரொம்பவே நல்லது. உங்களை பாதுகாப்பாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பெடிக்யூர் முக்கியம். நம்ம ஹோல் பாடியை தாங்குறது வந்து நம்மளோட காலு தான். அப்ப அந்த காலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் காட்டிலும் நம்ம காலுக்கு தாங்க அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்படின்னாதான் உங்களோட உடம்பு வந்து நல்லாவே ஹெல்த்தியா இருக்கும். நிறைய டெய்லருக்கு வந்து பேக் பெயின் வரும். அதுக்கு ரீசன் வந்து அவங்க ஒரே மாதிரி ஸ்டிஃபா இருந்து உட்காந்து இது பண்ணிக்கிட்டே தச்சுட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வலியை தரும்ன்றது நமக்கு தெரியாது. அந்த தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட பெயின் வந்து அவங்க அனுபவிப்பாங்க. ஒரு பிளவுஸுக்கு ஆரி ஒர்க் போறதுக்குலாம் 5000, 2000, 3000 அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களோட வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டிச்சிங்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேக் பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களோட பேக் பெயின் ரிலீஃபுக்காகவும் வந்து நீங்க பெடிக்யூர் பண்ணிக்கலாம். நீங்க பெடிக்யூர் பண்ணிக்கிற போது உங்களோட பேக் பெயின் வந்து நல்லாவே ரிலீஃப் ஆகும். இதனால நீங்க பேக் பெயினுக்காக நீங்க ஊசி போறதுக்கோ டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க பண்ணும்போது 1 மந்த்துக்கு வந்து நீங்க எந்த ஒரு பெயினுமே இல்லாம ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ 1 மந்த் கழிச்சு திருப்பி பெயின் இருக்கிறாங்க செய்யும். நீங்க வேலை பார்க்கறத பொறுத்த நீங்க அடிக்கடி பண்ணிக்கிற போது உங்களுக்கு டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. நீங்க டேப்லெட்னால உங்களோட உள்ளுறுப்புகள் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து சைட் எஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஆனா இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. நீங்க மந்த்லி எடுத்துக்கலாம். நீங்க டெய்லர்ஸா இருக்கவங்களாம் வந்து மந்த்லி நீங்க வந்து பெடிக்யூர் எடுத்துக்கலாம். இது தனியாக மந்த்லி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. இது உங்களுக்கு பேக் பெயினுக்கும் மட்டும் இல்ல, காலுக்கும் நல்லது, தலைக்கும் நல்லது, ஹோல் பாடிக்கு ரொம்பவே நல்லது. நீங்க பெடிக்யூர் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் எடுத்துக்கணும். பெடிக்யூர் பத்தி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பெடிக்யூர் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.